ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் பிறந்து 7 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் அசத்தியுள்ளனர். திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு 2.5 மணி நேரத்திற்குள் உடனடியாக அறுவை சிகிச்சைக்காக கொண்டுவரப்பட்டது. சிக்கலான மற்றும் சரியான நேரத்தில் மருத்துவ பரிமாற்றம் கவனத்துடனும் துல்லியத்துடனும் செயல்படுத்தப்பட்டது. திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர் வரை பசுமை வழித்தடம் வழியாக 2.5 மணி நேரத்திற்குள் சிக்கலான இருதய குறைபாடுள்ள பிறந்து 7 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை திருச்சி காவல்துறை மற்றும் கோயம்புத்தூர் நகர காவல்துறையினரின் பெரும் ஆதரவுடன் கொண்டுவரப்பட்டது. திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 7 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தைக்கு இருதய குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அக்குழந்தையை உடனடியாக மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. பிறந்த குழந்தையை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்வது சவாலானதாகும். பிறந்து வெண்டிலேட்டர் உதவியுடன் இருந்த குழந்தையின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஆம்புலன்ஸில் நடமாடும் வெண்டிலேட்டருடன் முழுமையாக பொருத்தப்பட்ட NICU அமைப்புடன் குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் NICU செவிலியரின் தொடர்பு மருத்துவ கண்காணிப்பில் குழந்தை திருச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு 2.5 மணி நேரத்திற்குள் பிரத்யேக பசுமை வழித்தடம் வழியாக வெற்றிகரமாக கொண்டுவரப்பட்டது. குழந்தைக்கு ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனையில் அவசர அறுவை சிகிச்சை திட்டமிடப்பட்டது. டாக்டர் விஜய் சதாசிவம் தலைமையில் டாக்டர் மேன்பிரேட் பெர்னாண்டோ, டாக்டர் நரேந்திரன் மேனன், டாக்டர் மணிகண்டன் குழு அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். அறுவை சிகிச்சைக்கு பின்னான மருத்துவ பராமரிப்பு டாக்டர் சித்தார்த்தா புத்தவரவு, டாக்டர் தேவபிரசாத், டாக்டர் சுஜா மரியம் மேற்பார்வையில் NICUவில் முழு கண்காணிப்பு மற்றும் கவனிப்புக்கு உட்படுத்தப்பட்டது. மேலும் குழந்தை முழு ஆரோக்கியத்துடன் இன்னும் 1 அல்லது 2 நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்ய மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டது. குழந்தையை சரியான நேரத்தில் கொண்டு வருவதை உறுதி செய்வதற்காக பசுமை வழித்தடத்தை திறம்பட ஒருங்கிணைத்த திருச்சி காவல்துறை மற்றும் கோயம்புத்தூர் நகர காவல்துறையினருக்கு ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை நிர்வாகம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இதை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல முறையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நம்ம டாக்டர்ஸ் டீமுக்கு ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தென் நர்சஸ், இந்த எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தவங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேனேஜ்மெண்ட் சார்பாக, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக டாக்டர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஒரு 7 நாள் குழந்தையே காப்பாற்றியிருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்து. எவ்வளோ வாழ்த்து சொன்னாலும் அது தகாது. மற்றும் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எடுத்த எஃபர்ட், அங்கே ட்ரிச்சியிலிருந்து மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு எஸ்கார்ட்ஸு, நர்சஸ், எல்லா சப்போர்ட் ஸ்டாஃபுக்கும் என்னுடைய மேனேஜ்மெண்ட் சார்பாக, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். குழந்தை திருச்சி GH மருத்துவமனையிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு 2.5 மணி நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுக்கு ஹெல்ப் பண்ண திருச்சி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் பீப்புளுக்கு முதற்க நன்றிகள் தெரிவித்துருக்கேன். அது அவங்க மட்டும் போலீஸ் மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் பீப்புளும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இது நல்லா கவர் பண்ணி நல்ல அவேர்னஸ் மக்களிடையே, பொதுமக்களிடையே நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பெரும் உதவியாக இருந்தது உங்களோட வெரி குட் கவரேஜ் ஆஃப் தி இன்சிடென்ட். குழந்தை இந்த மாதிரி குழந்தைகள்லாம் நம்ம அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் திரு சுந்தர் சார் அவர்கள் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கார். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஒரு என்கரேஜிங் மேனேஜ்மெண்ட் அமைவதே அபூர்வம். அதில் சார் ரொம்ப குறிப்பிடத்தக்க நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அவருக்கு நான் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பேபி இங்கே வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேபி அட்மிட் பண்ணி நல்லா ஃபர்தர் டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணி டாக்டர் தேவபிரசாத் அவர் டீம் பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் அவர் டெஸ்ட்ஸ் பண்ணி அது என்ன கரெக்ட் டயக்னோசிஸ்ங்கிறது எங்களுக்கு தெரிவித்தார். நியோனட்டாலஜிஸ்ட் டாக்டர் சித்தார்த் அவர் ஃபர்தராக பேபி அட்மிட் பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணார். நம்ம புதன்கிழமை சாயங்காலம் அட்மிட் பண்ணி டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணி அது ஒரு கிரிட்டிக்கல் பிறவி இருதய கோளாறு இருப்பதை கண்டறியப்பட்டது. அந்த பிறவி இருதய கோளாறு என்னன்னா, நுரையீரலில் வரக்கூடிய சுத்த ரத்தம் இருதயத்தின் இடது பகுதிக்கு செல்லாமல்
வலது பகுதிக்கு சென்று சேருது. அந்த மாதிரி இருந்தால் அது குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இமீடியட்டாக நம்ம அதை சர்ஜரி பண்ணி அதை நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு நோய் கண்டறியப்பட்டு புதன்கிழமை அட்மிட் ஆனது. வியாழக்கிழமை காலையிலேயே எமர்ஜென்சி சர்ஜரி எடுத்து அந்த ஆப்ரேட் பண்ணி அதுக்கு அந்த இருதய கோளாறு சரி செய்யப்பட்டது. அந்த இருதய கோளாறு சரி செய்ய ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை தேடி வர்றதுக்கு ஒரு வாரம் 10 நாட்கள் ஆகும் எப்போவுமே. ஏன்னா இது பச்சிளம் குழந்தை இல்லையா, அதனால ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. இப்போ நல்லா தேடி வந்து இப்போ டிஸ்சார்ஜ் தருவாயில் இருக்கிறது. அது ஒவ்வொரு அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி என்னென்ன எப்படி பண்ணிட்டு இருக்கோங்கிறத இன்ஃபார்ம் பண்ணி அவங்களையும் எல்லாமே விஷயம் அவங்களுக்கும் தெரிவித்து ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணோம். இந்த ட்ரீட்மெண்ட் பெரிதும் உதவியாக இருந்த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், சிஇஓ சார், மெடிக்கல் டைரக்டர், மெடிக்கல் சூப்பர்டன், அவங்க வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர்ஸ் டீம் மட்டும் இல்லாமல் நர்சஸ், எல்லா சப்போர்ட் ஸ்டாஃபும் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இந்த மாதிரி பல குழந்தைகள் நாங்கள் கண்டினியூஸாக ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. இது ஒரு ஓப்பன் ஹார்ட் ஆப்ரேஷன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா ப்ரொசீஜர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். அது கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ஆகும். ஆக்சுவல் சர்ஜரி பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 to 4 hours ஆச்சுங்க. 7 மாசம் குழந்தைக்கு அப்படின்னா 7 நாட்கள் குழந்தைகள் அப்படின்னாலுமே டக்குனு ரெடி பண்றதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இருக்கணும். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார்? நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இந்த மாதிரி பச்சிளம் குழந்தைங்கள இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இப்போ ரீசெண்டாக 1.5 கிலோ பேபிக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணோம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோம். அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ சின்ன குழந்தைங்களுக்கு கூட ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இருக்கு. சார் எத்தனை குழந்தைகள் ஒருத்தருக்கு இந்த மாதிரியான பாதிப்பு? வணக்கங்க, நான் டாக்டர் தேவபிரசாத், கார்டியாலஜிஸ்ட், குழந்தைகளுக்கான பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட். ஸோ சுமாராக பார்த்தீங்கன்னா 100 குழந்தைங்களில் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பிறவி இருதய குறைபாடு வரும். ஸோ 1% இஸ் த இன்சிடென்ட்ஸ் நம்ம இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. ஸோ இப்போ கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸ் இந்த பர்டிகுலர் குழந்தைய பார்த்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிற நீல நிறத்தில் மாறக்கூடிய கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 2,40,000 குழந்தைங்க இது மாதிரி பிறக்குது. இந்த கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸில் வருஷத்துக்கு 2,40,000 குழந்தைங்களை பிறக்கிறதுல 3ல் 1 பகுதி வந்து இமீடியட்டாக எமர்ஜென்சியாக பிறந்து ஒரு 7 நாளுக்குள்ளேயே மேஜர் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய குழந்தைகள். இந்த 2,40,000ல் 3ல் 1 பகுதி. ஸோ இதை வந்து நம்ம சீக்கிரமாக கரெக்டான டைமுக்கு கரெக்டாக கண்டறிஞ்சு கரெக்டாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டா இறப்புலேருந்து தடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம். மற்ற எல்லா குழந்தைங்க மாதிரியும் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் குழந்தைய பார்த்தீங்கன்னா ஃப்ரம் A to Z எல்லாருமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆனதுனால தான் இது சாத்தியம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக பார்த்து கரெக்டான டைமில் அவங்க ரெஃபர் பண்ணாங்க. பேஷண்ட்டோட அப்பாவும் அம்மாவும் எங்கள் ஹாஸ்பிட்டலை பற்றி கேள்விப்பட்டு இங்கே தான் வரணும்னு சொல்லி அவங்க விருப்பப்பட்டு எங்களுக்கு கால் பண்ணதுனால நாங்களும் கரெக்டான டைமுக்கு போய் சேர்ந்தோம். மருத்துவ போலீஸ், நம்ம தமிழ்நாடு போலீஸ் அவங்களோட உதவியினால தான் சீக்கிரமாக இங்கே வந்து சேர முடிஞ்சுது. இங்கே சீக்கிரமாக வந்த உடனே நாங்கள் துல்லியமாக என்ன வியாதின்றதை கரெக்டான டைமுக்கு டயக்னோஸ் பண்ணோம். கொஞ்சம் கூட தாமதிக்காமல் ஆப்ரேஷன் டாக்டர் வந்து உடனே ராத்திரியே ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னார். பட் ஆனால் வந்து குழந்தையோட ட்ராவல் கணக்கெடுத்துக்கொண்டு அதோட கிரிட்டிக்கல்னஸை கணக்கெடுத்துக்கொண்டு நம்ம நியூனடாலஜிஸ்ட் சித்தார்த் சார் எல்லாரும் பார்த்து நாங்கள் டீமாக டிசைட் பண்ணோம். பேபியை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஃபஸ்ட்டு கேஸாகவே சீக்கிரமாக எடுத்துட்டோம். அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக பண்ணதுனால கடவுளும் குழந்தையும் எல்லாம் சேர்ந்து ரெக்கவரியும் ஃபாஸ்டாகி சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 85,000 to 90,000 கிட்ஸ் பர் இயர் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸ் வரும். இது கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டான டைமில் நம்ம எல்லாமே சர்ஜரி பண்ணிட்டோம்னா இதை வந்து இறப்புலேருந்து தடுக்கிறது இல்லாமல் அவங்களோட லைஃப் லாங் அவங்களோட நார்மலாக அவங்க லிவ் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணும். ஸோ இந்த அவேர்னஸை வந்து நீங்கள் இது ரெகுலராக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். கடந்த 7-8 வருஷமாக இந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறது எல்லாம் பண்ணுறது தான். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸை ப்ளஸ் நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வு போய் எடுத்து சென்றதில் வந்து பல பேருக்கு இது வந்து ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸ் இருந்தால்
வைத்தியம் பண்ணலாம் சரி, குணமடையுமா, பரிபூர்ணமாக குணமடைஞ்சு நார்மல் ஆவாங்களா அப்படின்ற விழிப்புணர்வு உங்கள் மூலியமாக தான் பிரசித்தி போய் சேர்ந்தது. நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கார்டியாக் டிசீஸ் எல்லாம் வருது டாக்டர். எதனால இப்ப ரீசன்ட் டேஸ்ல இது வந்து இப்போ 2,40,000 குழந்தைங்க சொல்றீங்க வருஷத்துக்கு, எதனால இந்த மாதிரி கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வருது டாக்டர்? கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் வேர்ல்டு வைடாக ரீசன் எதுவும் கிடையாது. இது வந்து பிறவி இருதய குறைபாடு. அந்த ஹார்ட் உருவாகும் போது 100ல் 1 ஹார்ட் வந்து குறைபாடோட உருவாகுது. பர்டிகுலர் ரீசன் எதுவுமே கிடையாது. ஒரு 1 to 2% மட்டும்தான் ரீசன் இருக்குது. அது வந்து மரபணு குறைபாடோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரும். உதாரணத்துக்கு டவுன் சிண்ட்ரோம், டிஜார்ட் சிண்ட்ரோம், இது மாதிரி மரபணு குறைபாடோட பிறக்கவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரும். அது வந்து ஒரு கம்மி சதவீதம் தான், அவங்களுக்கு தான் காரணம் இருக்குது. மற்றபடிக்கு வந்து இது எந்த காரணமும் கிடையாது, யாருக்கு வேணால் வரலாம். இது வந்து 100 குழந்தைங்க பிறக்கும்போது அந்த ஹார்ட் உருவாகும் போது சுமார் 11 வாரத்துலேருந்து 15 வாரத்துக்குள்ள முழு ஹார்ட்டும் உருவாயிடும் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது. அப்போ உருவாகும் போது 100 குழந்தைகள் 1 குழந்தைங்கள இந்த பிறவி இருதய குறைபாடு வரும். அவேர்னஸ் அதிகமானதால இது வெளியே தெரியுதா இல்லை முன்னாடி தான் இது இன்க்ரீஸ் ஆகிட்டு? இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 in 100% தான். இன்க்ரீஸ் ஆகிறதுனா ஒரு காரணம் சொல்லலாம். இந்த IVF ப்ரெக்னன்சின்னு ஒன்று இருக்குது, டெஸ்ட் டியூப் பேபி, அதனால இன்க்ரீஸ் ஆகும் போது அதுவும் வந்து ரொம்ப ஹை பர்சன்டேஜ் கிடையாது. அடல்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு பேபிக்கு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது. அந்த ப்ரொசீஜர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ரொம்ப கான்சியஸாக பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அது எப்படி சேலஞ்சிங்காக இருக்கும் ப்ரொசீஜர்? அதான் நல்ல கேள்விங்க. பச்சிளம் குழந்தைகள்னு வரும்போது அந்த தசைகள்லாம் ரொம்ப மென்மையாகவும் எளிதாகவும் இருக்கும். அதுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அதுக்கு அந்த நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம சில மிஷின்ஸ் வேணும். அதெல்லாம் இங்கே இருக்குது. அதோட உதவியோட இந்த ஆப்ரேஷன் தொடங்கணும். இது ஆக்சுவலாக என்னென்னா ஓப்பன் ஹார்ட் ஆப்ரேஷன். இது என்ன அர்த்தம்? ஓப்பன் ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்லும் போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஹார்ட்டையும் நுரையீரலையும் நிறுத்தி அந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி ஹார்ட்டுக்குள்ளே ஏற்பட்ட டிஃபெக்டை நம்ம சரி பண்ணுறது. ஸோ அந்த ஹார்ட்டை நிறுத்தும் போது அந்த ஹார்ட்டும் நுரையீரலோட ஃபங்க்ஷனை செயல்படுறதுக்கு கார்டியாக் பல்மனரி பைபாஸ் மிஷின்னு சொல்லுவோம். அந்த மிஷினில் சர்க்குலேஷனை செலுத்தி ஹார்ட்டின் நுரையீரலை நிறுத்தி நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறது. இது என்னென்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நுரையீரலேன்னு வரக்கூடிய சுத்த ரத்தம் இருதயத்தோட இடது பகுதிக்கு தான் நார்மலாக போகணும். அந்த இடது பகுதிக்கு போகாமல் வலது பகுதி போகுது. அது நம்ம இடது பகுதிக்கு போகிற மாதிரி ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ரேஷன் பண்ணணும். ரொம்ப ஃபாலோ பண்ணுறது ஃபர்தராக சரி பிடிக்காம நிறைய பேர் சொல்லுவோம், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் ஃபர்தராக அவங்க இருக்கும். பட் அது வந்து அடல்ட்டாக ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். குழந்தைங்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க? பட் அது அவங்க பண்ண முடியாத அதுக்குன்னே தனி துறை இருக்குது. டாக்டர் சித்தார்த் தான் HOD. அதில் அந்த ப்ரொசீஜர் நான் டாக்டர் சித்தார்த்தங்க. நான் நியூபார்ன் பேபி ICU ஸ்பெஷலிஸ்ட். So before I answer that question, ரெண்டு விஷயம் about this baby that we need to tell from newborn side. First என்னன்னா, இந்த மாதிரி கிரிட்டிக்கல் பேபிஸ் அவ்வளோ தூரமாக ட்ரிச்சியில் பிறந்த பேபி, அங்கே இந்த ஃபெசிலிட்டி இல்லை டு ஆப்ரேட் இந்த பேபியோட. அதனால தான் they either go to Chennai or they come here. பட் நிறைய பிளேசஸில் அந்த மாதிரி டெலிவரியான பிளேஸில் when they don't have facility for surgery, they don't do anything. எதுவுமே பண்ண மாட்டாங்க. எதுவுமே பண்ணாமல் they might lose the baby also. So it is so important for everybody to know that நாங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். இந்த டிரான்ஸ்போர்ட் நார்மலாக நியூபார்ன் பேபி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த பேபிக்கு ஹார்ட் டிசீஸ், வென்டிலேட்டரில் இருந்தாங்க, அவ்வளோ தூரமாக இருந்தாங்க. So we took this as a challenge, and then with first time in Tamil Nadu we could able to create a green channel to transport a newborn baby with cardiac problem, and that's a big thing in this. And I think for that we have thank our management, managing trustee Shri Lakshminarayan Sami, our joint managing trustee Sundar sir, our MD MS, our CEO sir, everybody who was able to push this, and other we were able to get the baby here in 2.5 hours. So that's one major point. So நீங்க அந்த awareness நீங்க கொண்டு போகணும் that இந்த மாதிரி cardiac baby, our PRO Pragdish also was very helpful in this. இந்த மாதிரி baby எங்கே இருந்தாலும் we will be able to transport this baby because we have an NICU in the ambulance. Ambulance-லயே ஒரு ICU create பண்ணி newborn baby எவ்வளோ சிக்கானாலும் கூட we can bring them here and we have all the facilities to do surgery as well. So the second point on the surgery பத்தி கூட, so not all NICU surgery பண்ண பிளேஸ்ல கூட அவங்களுக்கு ப்ரீ கேர் போஸ்ட் ஆப் கேர் கூட அவ்வளோ முக்கியம். அந்த கேர் நல்லா இருந்தால் கூட we'll be able to save the baby well. So we have to thank our all cardiacs, CVICU nursing staff, NICU nursing staff, and all the doctors that who work with us.
for getting this baby well. So we have a very good facility which can do surgery, pre-op care, post-op care, and taking the baby home properly. So Ramakrishna Hospital is fully equipped to do cases like this. We keep doing this more and more. Now we are able to go up to Trichy, so we hopefully will be able to cover many more regions. Okay, for your question, sir, obviously careful இருக்கும். Crowded placeல போக கூடாது. யாருக்கு கோல்ட் காஃப் அந்த மாதிரி இருந்தால் பேபி பக்கம் வரக்கூடாது. பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் அவங்க மாஸ்க் போட்டு கை வாஷ் பண்ணி தான் பேபி டச் பண்ணணும். பட் இந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் டிஏபிபிசிக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ ஃபியூச்சரில் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ தே கேன் பிளே ஸ்போர்ட்ஸ் ப்ராப்பர்லி, அவங்களுக்கு எக்ஸசைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ஃபியூச்சரில் ஹார்ட் ஃபங்க்ஷன் யூஸ்வலாக நார்மலாக இருக்கும். தட்ஸ் ஆக்சுவலி குட் திங். இது வந்து எவ்வளோ காஸ்ட்டாக இருக்கும் சார்? இது இன்சூரன்ஸில் பண்ணாங்க, ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்லும்போது அது தெரிஞ்சுக்க ஒரு கியூரியாசிட்டி. Insurance இல்லைங்க, but we have been able to help from several donors. Amma hospital இருந்து கூட we have given some concessions and Dr. Hospital support, it is impossible. First credit goes to hospital support only, managements and CEO sir. அதுக்கப்புறம் parents அவங்க சார்பில் அவங்க they collected some money. From our side we have also collected some money. Particular எவ்வளோ கலெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பட் we have many good நல்ல உள்ளங்கள் நிறைய இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம மேனேஜ்மெண்ட், செகண்ட் ப்ரையாரிட்டி நிறைய நல்ல உள்ளங்கள் டொனேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குட் திங் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஃபண்ட்ஸ் will come. I think that good intention is there, we will be able to do. And here a lot of people, including our hospital, everybody has contributed to. சார், இப்போ இவங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சு, இவங்க எவ்வளோ நாள் மெடிகேஷன் எடுக்கணும்? அது லைஃப் லாங் எடுக்கணுமா இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எடுத்தால் போதும்? லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி இருக்காது. நாங்கள் ரிவ்யூ வர சொல்லுவோம், ஒரு வாரம் கழிச்சு, அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு. இப்போ ஒரு தனி வரும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க பேபி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு படிப்படியாக மருந்துகள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேஷன் முடிச்சு ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் நார்மல் பேபி, மித்த பேபி மாதிரி நார்மல் பேபியாக அந்த குழந்தை வாழ்க்கை தொடரும். மெயின் அவேர்னஸ் என்னன்னா, இது பிறவி இருதய குறைபாடு, அந்த பர்த் டிஃபெக்டை சரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கலி நார்மல் ஆகிடும். லைஃப் லாங் மெடிசன் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சார், இப்போ நியூ பார்ன் பேபிஸ் மேக்ஸிமம் ஃபீடிங் தான் இருக்கும். பட் அவங்களுக்கு மெடிசன் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்றா இருக்குது. பட் எந்த மாதிரி மெடிசன் எப்படி அது சேலஞ்சாக இருக்கும்? ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கணும் செய்யணும், பெரிய டிசீஸ் அப்படிங்கிறது. அதுக்கு தான் தனி டிபார்ட்மெண்ட்டே இங்கே இருக்குது. டாக்டர் சித்தார்த் ஹெல்ப் பண்ணுறாரு. 600 கிராம் பேபி 500 கிராம் பேபிக்கே மெடிசன்ஸ் கொடுத்து நல்லா பண்ணி 2 கிலோ வரைக்கும் வளர்த்துவாங்க சார் சொல்லுவாங்க. இல்லை சார், அந்த மெடிசன்ஸ் அவங்க எப்படி கொடுக்குறோம், என்ன பண்ணுறேன், எப்படி அவங்கள Currently babyக்கு drops தான் இருக்குங்க. Drops we mix in breast milk and give. Okay, so it is actually a big baby தான், 3 kg. நம்ம என்ன 600 grams 500 grams இருந்து கூட we treat babies. So for our ICU this is actually a bigger baby மாதிரி தான் இருக்கு. And our challenge in giving medicines is less. ஸோ இப்போதுக்கு ஓரல் மெடிசன் தான். அவங்க வீட்டுக்கு போனாலும் கொஞ்சம் 2-3 வீக்ஸ் அப்படி தான் அந்த மெடிசன் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் அது கூட தேவை இருக்காது. சிரப்பு ட்ராப்ஸ் இதுதான் மெடிசன்ஸ். தாய்ப்பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. 7 டேஸில் அட்மிட் பண்ணி 8th டேஸ் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா இங்கே? அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா? நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம் சார். நிறைய இந்த மாதமே we have done 5 newborn surgeries in heart surgeries. 5 last 6 weeksல 5 பண்ணோம். எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் தான். எவ்ரிபடி 7 days குள்ள 1 monthல. ஓ ஏஜ் கேக்குறீங்களா? எல்லாம் நியூborn பேபிஸ். less than 30 days. இந்த 7 days குள்ள இருக்குல தான் ரிலீஸ்ட் டேஸ் கேக்குறேன். one baby was ரீசெண்டா 5 days old baby பண்ணோம். அது 2 days old பேபிக்குலாம் பண்ணிருக்கோம். ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். 700 கிராம் பேபிஸ்க்கு பண்ணிருக்கோம். 700 கிராம்க்கு பண்ணிருக்கோம். ஸோ 700 கிராம் பேபிஸ்க்கு வால்வு பிளாக் இருந்தது. அது அறுவை சிகிச்சை இல்லாமலேயே நாங்கள் பெரியவங்களுக்கு ஸ்டென்ட் வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஆன்ஜியோ மூலியமாக போய் பலூன் வச்சு வால்வு அடைப்பை நீக்கி அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும். ஃபியூச்சர்ல சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு இருக்காதுங்க. இது நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல அவுட்கம் இருக்கும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொன்ன மாதிரி 3ல் 1 பங்கு 2,40,000 கரெக்டான டைமுக்கு சிக்காகாமல் கரெக்டான சர்ஜரி நல்ல சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் எ ஃபுல் கம்ப்ளீட் கியூர் தான். ஃபியூச்சரில் மோஸ்ட்லி எந்த பிரச்சனையும் வராது. சார், இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியட்ல அந்த பேஷண்ட் அங்கே இருந்தது உங்களுக்கு வேற எங்கேயாவது நடந்துடலாம்? இந்த மாதிரி ஒரு நியூபார்ன் பேபி
இல்லை, இந்த மாதிரி நியூ பார்ன் பேபி இருதய அறுவை சிகிச்சைக்காக ஒரு ஷார்ட் பீரியட்ல டிரான்ஸ்ஃபர் ஆனது இதுதான் தமிழகத்துல முதல் முறை. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழகத்துல இதுதான் முதல் முறை. அதுக்கு அரசு இயந்திரத்தையும் நம்ம ரொம்ப பாராட்டி ஆகணும். சார் இப்போ எவ்வளவு ஒரு பங்கு இப்போ 2,40,000 ஆல்மோஸ்ட் ஒரு 85 to 90,000 சொல்றீங்க. இதுல எவ்வளவு பேர் சர்வைவ் ஆகுறாங்க? எல்லாத்துக்குமே இந்த 80,000 to 95,000 90,000 பேர் வரைக்குமே வந்து எல்லாருமே சர்வை பண்றாங்க. இல்ல எவ்வளவு பேர் சர்வைவ் ஆகுறாங்க? இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது சர்வைவல். இப்போ எக்ஸாக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல, பட் ஆனால் வந்து இப்போ உங்களோட மாதிரி மீடியாஸ் நிறைய அவேர்னஸ் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, அந்த ஒரு பேரண்ட்டுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஹார்ட் ப்ராப்ளம்னாலே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி. இந்த அவேர்னஸ் கம்ப்ளீட்டாக நல்லாவும் விஞ்ஞானம் இவ்வளோ முன்னேறி இருக்குது, இந்த மருத்துவ வசதிகளுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இவ்வளோ வசதி இருக்குது, துல்லியமான சிகிச்சை கொடுத்து நல்லா பண்ண முடியுன்ற விழிப்புணர்வு பெருக பெருக டெஃபினட்டாக இது வந்து குறைஞ்சிட்டு தான் வரும். குறைஞ்சு சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிட்டு இருக்கு. இப்போ சரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோம் அப்படிங்கிற போது பேரண்ட்ஸ் சைடுல எந்த மாதிரியான ரியாக்ஷன் இருந்துச்சு? பேரண்ட்ஸே இங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஒரு பிறந்த குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, உடனே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னா அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? ஸோ முதல்ல எங்கள் பேபிக்கு நான் வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து எங்கள் பேபிக்கு சர்ஜரி நல்லபடியாக பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எங்கள் பேபி திருச்சி ஜிஹெச்சில் அவ்வளோ சிக்காக இருந்ததுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் வந்து எங்கள் பேபியை இந்த அளவுக்கு ரெக்கவர் பண்ணி சர்ஜரி பண்ணி இந்த அளவுக்கு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்து எங்கள் பேபியை ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ திருச்சி ஜிஹெச்சில் எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, வெண்டிலேட்டர் இருந்து லைட்டாக ரிமூவ் பண்ணாலே உங்கள் பேபியை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு 2.5 hours வெண்டிலேட்டரோட எங்கள் பேபியை நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தது அந்த கடவுள் தான். கடவுளுக்கு அப்புறம் அந்த டிரைவருக்கு அப்புறம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த போலீஸ் சாருங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வந்துட்டு இங்கே வந்து எங்கள் சாருங்களாம் வந்து சொன்னாங்க, கண்டிப்பாக வந்துட்டு பேபியை காப்பாற்றிடலாம், கவலைப்படாதீங்க, சர்ஜரி நல்லபடியாக முடியணும், அதுக்கப்புறம் தான் இன்னும் உங்களுக்கு நாங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியும்னு சொன்னாங்க. டாக்டர் விஜய் சார் ரொம்ப நன்றிங்க சார். சர்ஜரி இப்படி தான் வந்துட்டு முக்கியமாக பண்ணாங்க சார். தேவபிரசாத் சார் ரொம்ப நன்றிங்க சார். இப்போதைக்கு எங்கள் பேபியை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்க டாக்டர் சித்தார்த் சார் ரொம்ப நன்றிங்க சார். ஸோ வந்துட்டு இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இன்னொரு 1 daysல நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் எங்கள் பேபியோட. பேபி இப்போ நல்லா இருக்குது, ஃபீடிங் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றிங்க, எங்கள் பேபியை இந்த அளவுக்கு காப்பாற்றி என் கையில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார். ஸோ வேறு சொல்லுங்க, கேட்கணும்னு சொல்கிறேன். அவங்களே ஒரு செவிலியர் தான், நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய பதில். உங்களுக்கு செவிலியர் இருக்கிறது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தெரியும். டாக்டர்ஸ் எதனா சொல்லாட்டி கூட சில விஷயம் 10-15 கூட சொல்ல மாட்டாங்க, அது என்ன இருக்கலாம். பட் அதெல்லாம் கடந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த ஒட்டுமொத்த ப்ரொசீஜர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பதட்டமாக இருக்கும்? ஆக்சுவலி நான் ஒரு செவிலியராகவே இருந்தாலும் அந்த பிரச்சனையில வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து பேபி வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் கிடைச்சிதுங்க. அப்படிங்கும்போது இப்போ என் பேபிக்கு இந்த பிரச்சனைங்கும் போது நான் செவிலியராக இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு பதையிஷ்டம் அழுக அதுதான் இருந்தது வச்சு, மற்றபடி வேற எதுவுமே என்னால் யோசிக்க முடியல. எங்கே நம்ம பேபி நம்ம விட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான் என் மனசில் இருந்ததுன்னு வச்சு, மற்றபடி ஏன்னா செவிலியங்கிறது வந்துட்டு நான் அதை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சொல்ல வரல. அந்த இடத்துல வந்து மனவேதனையில தான் நான் அழுதுகிட்டு இருந்தேங்க. நன்றி சொல்லும் போது எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் டிரைவர் சொன்னீங்க, பைலட் சொன்னீங்க, அப்புறம் தான் சொன்னீங்க. அந்த டிரைவிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் அவர் வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அவர் மைண்ட் ஃபர்ஸ்ட் பைலட் மைண்டில் வந்து ஆப்ரேட் பண்ணியாச்சு, ஆப்ரேட் பண்ணி டாக்டர்னு சொல்லுவோம். பட் உங்கள் ஆம்புலன்ஸ் பைலட் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்க. பட் பைலட்டோடைய பங்கு இதில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? அவங்க அந்த அளவுக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்தனால தான் சார் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ உள்ள ஆம்புலன்ஸ்லுமே டாக்டர் வந்திருந்தாங்க, டாக்டர் 3 நர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அவ்வளோ கேரிங்காக பார்த்துட்டு வந்தாங்க, நிமிஷத்துக்கு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தாங்க. ஸோ வந்துட்டு நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அது போக வந்து எங்கே ஃபாஸ்ட் ஓட்டுறோமோ எங்கே ஸ்லோவாக ஓட்டுறோமோ அப்படி ஓட்டிட்டு வந்தாங்க. சில இடத்துல ஸ்லோவாக தான் ஓட்டிருந்தாங்க, பேபி சேஃபாக இருக்கும்னு சொல்லி. பல இடத்துல தான் வேகமாக இருந்தாங்க. ஸோ அந்த மேடு பள்ளத்தில் வரும்போதெல்லாம் அவ்வளோ ஸ்லோவாக பேபி ஷிஃப்ட் பண்ணாங்க. ஏன்னா உள்ள வண்டியில் வந்து வெண்டிலேட்டரில் தான் பேபி இருந்ததுங்க. ஸோ மூவ்மெண்ட் ஆகையில் எந்த நேரத்தில் வேணாலும் அரெஸ்ட் ஆகலாம்னு சொல்லிட்டாங்க எனக்கு திருச்சி ஜிஹெச்லேயே. உங்கள் பேபி இந்த அளவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதே ரொம்ப ரிஸ்க்கு,
ஸோ இதில் வந்துட்டு மேடு பள்ளத்தில் போகையில் அவங்க பேபி வந்து அரெஸ்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ நின்று நிதானமாக மூவ் பண்ணி ஸ்பீடாகி இங்கே ஒன்று வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ மெயினாக இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, பல்லடத்தில் டாக்டர் நளினி மேடம் இருக்காங்க, பீடியாட்ரிக் அவங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த டாக்டரை எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. நீங்கள் ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா உங்கள் பேபியை காப்பாற்றிடலான்னு அவங்க ரெஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே சர்ச் பண்ணி வந்தோம். ஆனால் திருச்சி ஜிஹெச்சில் மோஸ்ட்லி வந்து எனக்கு சென்னை போக சொல்லி தான் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அமௌண்ட் கட்ட முடியாது, நீங்கள் சென்னை போனீங்கன்னா தான் ஃப்ரீயாக பார்க்க முடியும்னாங்க. அங்கே விசாரிச்சதுல வந்துட்டு அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் சர்ஜரி பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ணி சர்ஜரி பண்ணுற நிலமையில என் பேபி இல்லைங்க, ரொம்ப சிக்காக இருந்ததுங்க. பரவாயில்ல, என்னன்னாலும் பரவாயில்ல, பேபியை நாங்கள் கோயம்புத்தூர்க்கே கூட்டிகிட்டு போகிறோம்னு ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டோங்க. ஸோ எங்கள் பேபியை இப்போ கண்ணால் நாங்கள் பார்த்தோம்னா இப்போ ஒரு 4 days தான் எங்கள் மூஞ்சியில் கொஞ்சம் சிரிப்பு முகமே இருக்குதுங்க. இல்லாட்டினா அழுது மணியமாக தான் இருந்தோம் நானே எங்கள் ஹஸ்பண்டும். பெற்றோர்கள் வந்து ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாங்க. அவங்க செவிலியர் இருந்தது ஒரு அட்வான்டேஜ். அவங்க தந்தையும் சரி, நம்ம எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாங்க. ஸோ அவங்களோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியம். எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு உயிர் குழைக்கும். அவங்களோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியம். Thank you. Thank you, sir. Thank you.